கணவனாக இருப்பவர்கள் நீங்கள் மனைவிமாருக்கு செய்ய வேண்டியது என்ன? தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக சொன்ன வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் மனைவிமாருக்கு செய்ய வேண்டிய வலஹுன்ன அலைக்கும், மனைவிமாருக்கு நீங்கள் செய்வது கட்டாயம் என்ன தெரியுமா? ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன பில் மஅரூஃப், முறையா உண்ண கொடுங்க, முறையா உடுக்க கொடுங்க, வாழ்றதுக்கு இடம் கொடுங்க. இவ்வளவுதான். அன்பார்ந்தவர்களே, வீட்டிலே வாழ வைத்தோம், உங்களோட மாத வருமானத்துக்கு ஏற்றாற்போல் சாப்பாடு கொடுக்கிறீங்க, உங்களோட மாத வருமானத்துக்கும் வருட வருமானத்துக்கும் ஏற்ப உடுக்க கொடுக்கிறீங்க. இத சகோதரிகள் விளங்கணும். ஏண்ட கணவன் எனக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? இதை விளங்காததுனால இன்னைக்கு அதெல்லாம் வரம்பு தாண்டி போகுது. அப்படித்தானே? எங்கட கெசியர் தொடர்பு யாருக்கிட்ட? எங்கட கெசியர் தொடர்பு யாருக்கிட்ட? மனைவிமாருக்கிட்ட. எங்கட அக்கவுண்ட் பேலன்ஸ் யாருக்கிட்ட? மனைவிமாருக்கிட்ட. எங்கட வீட்டுல சாப்பாட தீர்மானிக்கிறது யாரு? மனைவி. பெருநாளைக்கு உடுப்ப தீர்மானிக்கிறது யாரு? மனைவி. அதனால 10 வருடம் வெளிநாட்டில் கொண்டு வந்த நாங்க 20 வருஷம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே? 20 வருஷம் இருக்க வந்த நாங்க 30 வருஷம். இது நாங்க இஸ்லாத்தை விளங்காததுனால வந்தது. இஸ்லாம் சொன்ன கடமையை விளங்காததுனால வந்தது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் சொன்னது என்ன? உன்னுடைய வருமானத்துக்கு நீ சாப்பிடுகிற சாப்பாட்டில் சிறந்ததை உன்னுடைய மனைவிக்கு கொடு, நீ உடுக்கிற ஆடையில் சிறந்ததை உன்னுடைய மனைவிக்கு கொடு. இதை தாண்டி மனைவிக்கு எந்த உரிமையும் எங்கட சொத்து செல்வங்கள்ல இல்ல. என்னுடைய சொத்திலே என்னுடைய வாப்பாவுக்கு இருக்கிற உரிமை என்னுடைய மனைவிக்கு கிடையாது. என்னுடைய தாய்க்கு இருக்கிற உரிமை என்னுடைய மனைவிக்கு கிடையாது. இதனால நான் சுருக்கமா சொன்னேன், இஸ்லாத்தின் பார்வையில் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை விளங்கி குடும்பத்துக்கு செய்யுங்க, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை விளங்கி மனைவிக்கு செய்யுங்க. இதுக்காக நீங்க மனைவியோட சண்டை பிடிக்க தேவையில்லை. மனைவி மாறி என்ன விளங்க வேண்டும்? ஏண்ட கணவர் எனக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தாரா? அவர் உம்மாவை மதித்தாலும் வாப்பாவை மதித்தாலும் அக்கா தங்கச்சியை மதித்தாலும் அது அவரை சுவர்க்கம் கொண்டு போகும். இதை விளங்கினா பிரச்சனை முடிஞ்சு. இதை விளங்காததனாலதான் மனைவிமார் உங்களில் அதிகாரம் செலுத்துகிறார். நீ எப்படி உம்மாக்கு கொடுப்பாயின்னு கேட்கிறாள், நீ எப்படி வாப்பாக்கு கொடுப்பாயின்னு கேட்கிறாள். நாங்களும் மனைவி கேள்வி கேட்டுட்டா இனி கொடுக்க மாட்டேன். இளைஞர் சமூகமே, முன்மாதிரி கணவன்மாராக வாழ விரும்புகிற சமூகமே, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக விளங்குங்கள். அதை விளங்கிவிட்டால் வாழ்க்கையில நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி போகும். இதுக்கு மேல பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி ஹிந்தா வருகிறார்கள். ஹிந்தா வருகிறார்கள், வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய கணவர் கொஞ்சம் கஞ்சத்தனம் உள்ளவர், தேவைக்கு செலவழிக்கவா மாட்டார், எனக்கும் பிள்ளைகளுக்கும் போதிய செலவுக்கு தாரதில்லை, அவருடைய சொத்திலிருந்து திருடலாமா, தெரியாம எடுக்கலாமா? தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நபிமொழியை கொஞ்சம் நல்லா உள்ளத்துல வச்சுக்கங்க. ஆண் சமூகமே நீங்களும் வச்சுக்கங்க. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பில் மஅரூஃப் என்றார்கள். முறையா எடுத்துக்கொண்டாங்க. முறையா எடுக்கிறதுனா என்ன? ஒரு நாள் செலவு உங்களோட நாட்டில் எவ்வளவு போகும்? நம்ம நாட்டில் ஒரு 1000 ரூபான்னு வைப்போம். இப்ப உங்களோட நாட்டில் ஒரு 250 ரூபா 300 ரூபா போகுமா? 500 ரூபா போகுதுண்டா இவர் 250 ரூபா தந்துட்டு போறாரு. இன்னொரு 250 ரூபா அவரோட சாக்குல இருந்து எடுக்கலாம். அவ்வளவுதான். 1000 ரூபாய் செலவு போகுது, 500 ரூபாய் தந்துட்டு போறாரு. மனைவி மக்களுக்கு தின்ன போதாது, ஒரு நாளை செலவழிக்க போதாது, இன்னொரு 500 ரூபாய் எடுக்கலாம். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? இதை தாண்டி போய் நாங்களும் விட்டு கொடுத்துட்டோம். அல்லாஹ் நாங்க விரும்பி கொடுத்தால் குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? உங்களோட சாக்குல இருந்து உங்களோட அக்கவுண்ட்ல இருந்து பணம் எடுத்து தம்பியை படிக்க வைக்கிறார்கள், தங்கச்சிக்கு கொடுக்கிறார்கள். மனிதநேயத்தின் அடிப்படையில் விட்டு கொடுத்து மன்னிப்போடு போவோம்டா, பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பெண்மணி கணவனுடைய சொத்திலிருந்து கணவனுக்கு தெரியாமல் எடுத்து கொடுத்தால், யாருக்கு கொடுத்தாலும்
அல்லாஹ் மறுமையில குற்றம் முடிப்பான். சதக்கா செய்தால் மட்டும் அரவாசி நன்மை கிடைக்கும். இஸ்லாம் எல்லாம் அழகா சொல்லி தந்திருக்குது. ஆனா நம்ம படிக்கல, கடமைகள் பொறுப்புக்களை விளங்கல்ல. கணவன் கெஷியர் அப்படியே 10,000 ரூபாய் பணத்தை மேசையில வச்சுட்டு போயிருக்கிறார். ஒரு மனைவியிட கடமை என்ன? அந்த 10,000 கணவனுக்காக அப்படியே பாதுகாக்க வேண்டும். வந்தவரு 10 பவுன் நகை அப்படியே வீட்டு வாசல்ல வச்சுட்டு போயிட்டார், வெளிநாட்டுக்கே போயிட்டார். மனைவி கேட்கும் வரையில கணவனுக்கு தெரியாது. மனைவியிட கடமை என்ன தெரியுமா? அந்த 10 பவுன் நகையையும் கணவருக்காக பாதுகாக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் மறுமையில விசாரிக்கப்படுவார். நினைச்ச மாதிரி பொருளாதாரத்தை வீணாக்க இயலாது, நினைச்ச மாதிரி கையால் இயலாது. இந்த அளவுக்கு கடமை என்பது வேறு, நாங்கள் மனிதநேயத்தின் அடிப்படையில் செய்வது வேறு. இதை விளங்காததுனாலதான் எங்களோட குடும்பத்துக்கு பிரச்சனை, இதை விளங்காததுனாலதானே சண்டை சச்சரவோ. எனவே அன்பாண்டவர்களே, ஒரு முன்மாதிரி உள்ள கணவனாக மாற வேண்டுமாக இருந்தால் கணவன் மீதுள்ள கடமை என்ன, மனைவி செய்ய வேண்டிய கடமை என்னன்ற 2 பக்கத்தையும் விளங்கி நடப்போமாக இருந்தால் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி உலக வாழ்க்கையிலும் கிடைக்கும், மறுமையிலும் கிடைக்கும். இதை வச்சுக்கொண்டு ஒரு கணவன் மனைவியாக வாழுகிற நேரம் மனைவிட உள்ளத்துக்கு இஸ்லாம் அங்கீகரித்த சந்தோஷம், ஹராமான வழியில் அல்ல, இஸ்லாம் அங்கீகரித்த சந்தோஷம் எதுவெல்லாம் வருமோ அதையெல்லாம் மனைவிக்கு கொடுங்கள். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா நாயகியை திருமணம் முடிக்கிற பொழுதோ 53 வயசு தாண்டி, அப்படித்தானே? 53 வயது தாண்டி. அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணம் போகிறார்கள். அந்த பயணத்தின் போதோ அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா நாயகி கிட்ட கேட்கிறாங்க, 2 பேரும் கொஞ்சம் ஓடுவோமா? அல்லாஹு அக்பர். 2 பேரும் கொஞ்சம் ஓடுவோமா? ஓடுறாங்க. இதெல்லாம் தனி குடும்பமா இருந்தா செய்யலாங்க, கூட்டு குடும்பமா இருந்தா செஞ்சா வேற வேற பிரச்சனை எல்லாம் வந்து முடியும். அதனால நிம்மதி சந்தோஷமா வாழணுமா, தனி குடும்பம் புகுருங்க, அதுதான் ஆரோக்கியம். கூட்டு குடும்பமா இருந்து பிரச்சனைகள் அதிகரிக்குமா, அதுல இருந்து வெளியே வாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா நாயகியோடு ஒரு ரேஸ் ஓடுறாங்க, ரேஸ். அதுல ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் வெத்துறாங்க, ரசூலுல்லாஹ் வெத்துறாங்க. அன்பாண்டவர்களே, ஆயிஷா நாயகி வெத்துறாங்க. முதல் இதுல ஆயிஷா நாயகி வெத்துறாங்க. கொஞ்சம் காலம் போய் ஆயிஷா நாயகி கொளுத்து கொஞ்சம் உடம்பு பிடிச்சிட்டுது. இன்னொரு பயணம் போகும் பொழுது ஆயிஷா ஓடுவோமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஓடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முந்திட்டாங்க. என்ன சொன்னாங்க? ஆயிஷாவே, அன்றைக்கு நீ வெத்திக்கிறாய், இன்றைக்கு நான் வெத்தினேன். இதுதான் குடும்ப வாழ்க்கை, சமரசம். சகோதரர்களே, சில நேரம் எங்கட வாழ்க்கையிலோட பிரச்சனை தெரியுமா? மனைவியை விட நாங்க கொஞ்சம் மேலண்டா அதை வச்சே மனைவியை போட்டு மிதிக்கிறது. இல்லை சகோதரர்களே, இல்லை. சில நேரம் கணவனுக்கிட்ட சில பலவீனம் இருந்தா அதை வைத்தே மனைவி போட்டு மிதிக்கிறது. இதனாலதானே குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல. ஒருவர் பரஸ்பரம் சந்தோஷத்தை உள்ளத்துக்குள் நுழைவிக்கிற பண்பு இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம் அங்கேதான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பெருநாள் தினம் கருப்பர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஈட்டி எறிஞ்சு அம்பெறிஞ்சு விளையாடுவாங்க. ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல வந்து அவர்களுடைய தோள் புயத்துல தன்னுடைய தாடையை வைத்து என்ன செய்கிறார்கள்? அந்த விளையாட்டு காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சில அறிவிப்புல ரசூலுல்லாஹ்வுடைய உடம்புக்கு மறைஞ்சி பின்னுக்கு இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இடைக்கிட கேட்பாங்க, ஆயிஷாவே போதுமா, இல்ல இன்னும் கொஞ்சம் பார்க்கணும், போதுமா, இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய வரம்புக்குள் ஆண்கள் ஆடை அணிந்து இஸ்லாமிய வரம்புக்குள் விளையாடுகிறார்கள் என்றால் மனைவியை ஒழுக்கமாக வைத்துக் கொண்டு அந்நிய ஆண்களுக்கு மறைத்து வைத்துக் கொண்டு விளையாட்டு நிகழ்ச்சிகளை கூட காட்டுவது இஸ்லாம் தடுக்கவில்லை. ஏன்? மனைவியின் உள்ளத்துக்கு சந்தோஷம் நுழைய வேண்டுமா? இஸ்லாம் அதை அங்கீகரித்திருக்கிறது. இன்றைக்கு கணவன் மனைவியா கூட்டு குடும்பமா வாழ்ற நேரம் கொஞ்சம் மனைவியிட கருத்துல கைய போட்டா போதும், அப்படிதானே? இதெல்லாம் ஒழுக்கமான்னு கேட்கறது குடும்பத்துல 2 பேர் வந்து நிப்பாங்க. வீட்டுல கொஞ்ச நேரம் முன்னுக்கு செய்யாறுல 2 பேரும் கொஞ்சம் நெருங்கி உட்கார்ந்து பேசினா இது என்ன, இது மடுவமான்னு கேட்பாங்க.
இங்கதானே வாழ்க்கையில பிரச்சனை வருது, இங்கதானே முருகல் நிலை வருது. அன்பார்ந்தவர்களே, சுருக்கம், உங்களுடைய சந்தோஷம் இஸ்லாமிய வரம்புக்குள் கணவன் மனைவியுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை போடுவதிலும் மனைவி கணவனுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை போடுவதிலும் எந்த அளவுக்கு உச்சகட்டமாக இருக்கலாமோ அந்த அளவுக்கு இருப்போம். ஏன்? திருமண வாழ்க்கை என்பது வெறுமனே ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதும் பிள்ளைகளை பெற்றெடுப்பதும் அல்ல, மறுமையில் சுவனத்தை நோக்கிய ஒரு பயணத்துக்கு தயாராக வேண்டிய வாழ்க்கைதான் திருமண வாழ்க்கை என்பதை ஒவ்வொரு கணவன்மாரும் புரிந்து அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும்.